வசனம் 11-12 வாசிக்கிறேன். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியங்களாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே புசித்தார்கள். வெற்றியாளர் யோசுவாவை வச்சு யோசுவா எப்படி ஜெயித்தாரோ அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவர்களாகிய நாமும் ஜெயிக்கணும், ஜெயிக்க முடியும் என்கிறத குறித்து ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிறோம். போன வாரத்தில் பஸ்காவை இவங்க அனுசரிச்சாங்க. கிறிஸ்துவாகிய பஸ்கா, கிறிஸ்துவே நமக்கு எப்படி பஸ்காவா பலியானதுனால நமக்கு வெற்றி வருதுன்னு பார்த்தோம். இயேசுவே பலி ஆயிட்டாரு. நமக்கு போய் ஆடை போய் பலியிட வேண்டியதில்லை. இனி அதை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை அவன்றைக்கு தெளிச்சாங்க. வீட்டுகளின் நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்படி தெளிக்கிறப்பதான் கர்த்தர் தூதன் அனுப்பி மக்கள் செய்யறதுக்கு அவனுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் சாகும்படி 10வது வாதை அனுப்புறாரு. அனுப்புற சமயத்துல இவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறதுக்கு, ஏன்னா ராஜா மோசமான ஆளா இருக்கிறான், மோசமான மனநிலையுடையவனா இருக்கிறான் அந்த பார்வோன். அப்ப நிச்சயமா என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப மோசமா கடவுள் ரியாக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப ரியாக்ட் பண்றப்பதான் அவன் மனசு மாறுது. பாருங்க, ஒரு சில நேரத்துல கர்த்தரே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அப்படி ஆளுங்களுடைய இருதயங்கள் எல்லாம் கடினமாக்கினாருன்னு பாக்குறோம். நான் எவ்வளவு பெரியவர்ன்றதை காண்பிக்கிறது. குறிப்பா எகிப்து சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்வோனுடைய அந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது இருக்கு. அவர் யாரு, அவருடைய மகத்துவம் என்ன. ஏன்னா எகிப்துக்கு வேற தெய்வங்கள் இருக்குது, வேற வழிபாடு முறை, வேற அவங்க ஆராதிக்கிறதுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில இவர் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறாரு. அப்ப இவர் யாரு, இவருடைய வல்லமை என்ன, இவருடைய மகத்துவம் என்ன, இவர் எவ்வளவு பெரியவர்ன்றதை காண்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. இவர்கள் மூலமாக காரியங்களை செய்யறாரு. இஸ்ரவேல் மக்கள் மூலமா உலகத்துக்கே அவர் யாருங்கிறத காண்பிக்கிறாரு. அதனாலதான் சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கும்போது, கிறிஸ்தவ நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களா நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம மூலமா என்ன பண்றாரு, உலகத்துக்கு அவர் யாருன்றத காட்டுறாரு. அதனாலதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க பூமிக்கு உப்பாயும் உலகத்திற்கு ஒளி வெளிச்சமாயும் ஒளியாயும் இருக்கு, வெளிச்சமாயும் இருக்கிறீர்கள். அப்ப உப்பாம் ஒளியாவும் வச்சிருக்கிறார், நம்ம மூலமா தான் காட்டுறாரு. அப்ப கர்த்தர் நம்மளுடைய செயல் மூலமா, செயல்பாடு மூலமா தான் சொல்றாங்க, நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்றாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம்ல, யூதேயால, சமாரியால எல்லா இடத்துலயும் எப்படி இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. ஏன்னா அவர் நம்ம மூலமா தான் வெளியே விட்னஸ் பண்றாரு, நம்ம மூலமா தான் நம்மளை காட்சிப்படுத்துறதுனால, நம்மளை உயர்த்துறதுனால, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால, நம்மளை நல்லா ஆக்குறதுனால, நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா ஆக்குறதுனால, இதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. கர்த்தர் ஒரு நல்ல நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுனால அவர் மகிமைப்படுறாரு. அதனாலதான் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு, அதனாலதான் நம்மளை உயர்த்தணும்னு விரும்புறாரு. நமக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் ஏன் நடக்கணும்னா கர்த்தர் அதுல மகிமைப்படுகிறதுக்கு தான் நடக்கணும். அதனாலதான் சொன்னேன், போன வாரம் சொல்றப்ப சொன்னேன், கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்ல விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துற கூட்டங்கள்லாம் நடத்துறாங்க. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு ஜெபம், பிறந்ததுக்கு அப்புறம் ஜெபம், பிறந்த நாள் வர்றப்போ ஒரு ஜெபம், இதெல்லாம் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இதை கொடுத்தது கர்த்தர் தான் அக்னாலேஜ் பண்றாங்க. இந்த பூமிக்கு காட்டுறாங்க, சுற்றி இருக்கிறவங்களுக்கு காட்டுறாங்க, சபைக்கு காட்டுறாங்க, சபைக்கு சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, சொல்லாமலே சொல்றாங்க. ஒரு வீடு வாங்கினோடனே இல்லை ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னா அங்க போய் ஏன் ஜெபம் வைக்கிறோம் எடுத்த உடனே, ஏன்னா கர்த்தர் இந்த வீட்டை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் தான் எனக்கு இதை கட்டுறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் இதை எனக்கு செஞ்சிருக்கிறாருன்றத சொல்லாமலே அறிக்கை பண்றோம், சொல்லாமலே சொல்றோம். அதை நம்மளுடைய இதை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. இல்லைன்னா இதில் நாளையில இருந்து பாதுகாப்பு வேணும், அது இது தப்பானது வந்துடக்கூடாது, பிசாசு வந்துடக்கூடாது, மற்ற போராட்டம் வந்துடக்கூடாது, அதுக்கு பயந்து போய் கூட்டம் நடத்தல. கூட்டம் எதுக்கு நடத்துறோம்னா அவரை மகிமைப்படுத்துறதுக்கு நடத்துறோம். அவர் இருக்கிறப்ப எந்த அந்நிய சக்திக்கோ பிசாசு போராட்டத்துக்கோ எதுக்கும் என்ன இல்லை, இங்க இடம் இல்லை. கர்த்தரே வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அப்புறம் அக்கிரமம் இங்க வர முடியாது, பிசாசு வர முடியாது, பிசாசின் போராட்டங்கள் வர முடியாது, பொல்லாத காரியங்கள் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, தீமை நுழைய முடியாது, எதுவும் நடக்காது. அப்ப இவங்க இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அடிச்சு நிலைக்கால்கள்ல தெளிச்சு பாதுகாக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு பஸ்காவாக பலியானாரு. கிறிஸ்து பலியானதுனால திருவிருந்துல பங்கு கொள்ளும் போதே நமக்கு என்ன வருது,
நம்மளை புது மனுஷனாக்குறாரு. இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினாரு. கிறிஸ்துவே மரித்து நமக்கு மீட்பை ஏற்படுத்தினாரு, பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு போய் பலி செலுத்த வேண்டியதில்லை. இன்னைக்கு போய் ஆட்டைப்புடி, மாட்டைப்புடி, புறாவைப்புடி இதை பலி செலுத்துவோம். இந்த மாதிரி அவசியம் இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு கிறிஸ்து பலியானதுனால அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலே நம்பினாலே போதும், அது எல்லாமே தானா வருது. சிலுவை மரணத்துல இயேசுவினுடைய செயல்கள், அன்றைக்கு அவங்க பலி செலுத்தி பாதுகாக்கப்பட்டாங்க, ரத்தத்தை தெளிச்சு பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு வாயில நம்பி இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால சொல்றதுனாலேயே கிறிஸ்தவங்க பாதுகாக்கப்படுறாங்க. அதனாலதான் கிறிஸ்தவங்களுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவ ஜீவியம் ரொம்ப முக்கியம், கிறிஸ்தவ சாட்சி ரொம்ப முக்கியம், எதை நம்புறாங்கன்றது ரொம்ப முக்கியம், அவங்க மனசுக்குள்ள எது நிறைஞ்சிருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய இருதயத்தை, கடவுளை எப்படி பார்க்கறான், இயேசுவை எப்படி பார்க்கறான், அவரை எவ்வளவு வல்லமை உள்ளவரா பார்க்கறான். பிரச்சனையின் நேரத்துல ஏன் இயேசுவை நோக்கி கூப்பிட முடியுதா? கஷ்டமா இருக்கிறப்ப, டஃப்பா இருக்குங்க சூழ்நிலைன்றப்ப இயேசுவை நோக்கி நம்ப முடியுதா? இயேசு கிட்ட ஜெபம் பண்ண முடியுதா? இல்லை அவரை அந்த அளவுக்கு நம்ப முடியுதா? ஒரு சில நேரத்தில் அப்படியே மாம்சீகத்தில் செயல்படுற மாதிரி ஆயிடுது இல்லையா? நம்மளுடைய பிரச்சனைகள் சூழும் போது நம்ம ஏதோ ஒரு இதில் மாம்சீகத்தில் நம்ம இப்படி செஞ்சு அப்படி செஞ்சிடலான்னு. ஆனால் ஒரு சில நேரத்தில் அப்படியே போய் கம்ப்ளீட்டாக மாட்டிக்கிறாங்க. ஏதோ ஒரு மாம்சீகத்தில் செயல்படுறப்ப கர்த்தர் செயல்படுறதுக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்குறான்னா, கர்த்தர் கம்ப்ளீட்டா அந்த சூழ்நிலை என்ன பண்றாரு, அவர் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அவர் அப்படியே கம்ப்ளீட்டா கையில் எடுத்துக்கிறாரு. எடுத்து மனுஷனுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக்குகிறார். வெற்றினாதான் பிரசங்கமே, வெற்றியாளனாக்குறாரு, ஜெயிக்கும்படி பண்றாரு, சூழ்நிலைகளை வெற்றி பெறும்படி பண்றாரு, சவால்களெல்லாம் தாண்டும்படி பண்றாரு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் மனசார நம்புறான் இயேசுவை. போன வாரம் பார்த்த மாதிரி அவர் பஸ்காவா எனக்காக பலினாரு. இப்படி நம்புறப்ப இயேசுவை நம்பும் போதே மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் காட்டின பாருங்க. போன வாரம் காயின் ஆபேல் சொல்றாரு, பாவம் உன் வீட்டின் வாசல் படியில படுத்திருக்கும். அப்ப அந்த பாவம் தான் என்ன பண்ணுது, சாபம், இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு போக கூடாதபடிக்கு அப்படியே பிடிச்சி இழுக்குது. நல்லா போகணும்னு அப்படியே போகிறாங்க, சாபம் பிடிச்சி மனுஷன் என்ன பண்ணுது, மறுபடியும் கீழே வருது. ஆனா இயேசு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை ஆக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் தான் பஸ்காவா நமக்காக பலி ஆயிட்டாரு. நம்ம பாவம், சாபம், அக்கிரமத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இப்ப தீர்த்ததுனால மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு, இப்ப மிகப்பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. எந்த தீமையான சக்திகளும் என்னை பிடிச்சி கீழே தள்ள முடியாது. அந்த நம்பிக்கை உள்ள வந்தாலே, கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சுட்டாலே பாருங்க, கர்த்தர் நன்மையான காரியங்கள் எல்லாம் அப்படியே உங்களை பார்த்து உங்க பக்கமா அட்ராக்ட் பண்ண வைக்கிறாரு. ஒரு சிலரை பார்த்து சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா, நீங்க வந்தாலே என்ன இருக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சிலரை பார்த்து அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன மாதிரி ஒரு மனுஷன் நினைக்கிறானோ, என்ன மாதிரி ஒரு மனுஷன் சிந்திக்கிறானோ, அப்படிதான் அந்த மனுஷன் ஆக்கப்படுறான். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்க. உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய யோசனை என்ன, உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு தெரியறது இல்லை, பாக்குறதுக்கு ஆள் எப்படி தெரியறாரு, ரொம்ப நல்ல மாதிரி தெரியறாரு ஆளு. ஆனா ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்றது வெளியே பாக்குற ஆளுங்களுக்கு தெரியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை ஆராயிறாராம். அவர் போய் அங்க போய் ரிசர்ச் பண்றாரு, ஆராய்ச்சி பண்றாரு. அவர் அங்க உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு, மனசுக்குள்ள என்ன இருக்கு. அப்ப உலகம் எப்படி, கர்த்தர் எப்படி அமைச்சிருக்கிறாருன்னா, உள்ளத்தை கர்த்தர் ஆராய்ச்சி பண்ணி கர்த்தர் மனுஷனை அறிந்திருக்கிறது போல, அவன் உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதை தான் மனுஷன் என்ன பண்றான் பாருங்க, அதான் அவன் இருக்கிற மாதிரி ஆயிடுறான். அதான் சொல்றாங்கல்ல, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு தெரியும் சொல்றேன். அப்ப நண்பன் எப்படியோ அப்படிதான் இவரு. ஏன்னா அதனாலதான் போய் சேர்ந்துக்குது, கரெக்டா போய் ஃப்ரெண்டு அப்படிதான் போய் சேர்ந்துக்க முடியுது. ஏன்னா இவர் பேசுறதெல்லாம் யாரு கேட்க முடியுது, அவர் அந்த மனநிலையில இருக்கிற ஒரு நண்பனாலதான் கேட்க முடியுது, அந்த மனநிலையில இருக்கிற நண்பன் கூட தான் போக முடியுது, மற்றவங்களோட போக முடியல. பாருங்க, ஒருத்தர் நல்லா ஜெபம் பண்ற ஆளா இருக்காருன்னு வைங்க, அவர் ஜெபம் பண்ற ஆளோட தான் கூட போவாரே தவிர சாதாரண ஆளுங்களோட அவரால் என்ன பண்ண முடியாது, ஐக்கியம் கொள்ளவே முடியாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுது ஜெபம், கடவுளுடைய பிரசன்னம் என்ன, கர்த்தருடைய உணர்த்துதல் என்ன, இதெல்லாம் நல்லா தெரியுது ஒருத்தருக்கு. அப்ப அதெல்லாம் இல்லாத ஒரு ஆளை கூட போய் இவரால் ஐக்கியம் கொள்ளவே முடியாது. பேசுவாரு, பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஆனா என்ன பண்ண முடியாது, டீப்பா நல்ல ஆழமான ஐக்கியம் கொள்ள மாட்டாங்க. ஆனா அவங்கள மாதிரியே மனநிலை இருக்கிறவங்க, அவங்கள மாதிரியே ஜெபிக்கிறவங்க, அவங்கள மாதிரியே வேதத்தை தியானிக்கிறவங்க, அவங்கள மாதிரியே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, அதுல ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொள்றாங்க. அப்ப நண்பர்களை பார்த்தாலே என்ன பண்ண முடியுது, ஐடென்டிஃபை பண்ண முடியுது. தப்பான ஆளுங்களை பாக்குறப்ப அவன் நண்பனும் தப்பான ஆளா தான் இருப்பான்னே சொல்லிடுறாங்க. அப்ப மனுஷனுடைய செயல் எப்படியோ அப்படிதான் மனுஷன் அட்ராக்ட் பண்ணவும் செய்யறான் இன்னொருத்தரை.
அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு, பலியாகி அவர் எல்லா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நல்ல ஆளா மாத்துறாரு. உள்ள இருக்கிற தீமையெல்லாம் அகற்றுறாரு, உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிறாரு, உள்ள இருக்கிற அக்கிரமத்தை நீக்கிறாரு, சாபத்தை நீக்கிறாரு. பலர் நினைக்கிறாங்க வழி வழியா வந்த சாபம் குடும்பத்தை பிடிச்சி ஆட்டுது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா பலியானாரு. நம்மளுடைய சாபத்தை மீட்கன்றதை நம்புறப்பயே சாபத்துக்கு வல்லம் இல்லாம ஆயிருது. சாபத்துக்கு வல்லம் அல்ல. ஒரு சில நேரத்துல தப்பான பாதையில மனுஷன் வாழ்க்கையே திசை மாதிரி எங்கேயோ போயிருது. அக்கிரமம் வந்து அவனை பிடிச்சிக்குது. ஏன்னா அவனால ஜெயிக்கவே முடியல, நல்லாகவே முடியல. அப்ப கிறிஸ்துவ நம்பி கிறிஸ்துவுக்கு மேல கவனம் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப எந்த தீய சக்தியும் கீழே பிடிச்சி தள்ள முடியாது. அதனாலதான் திருவிருந்துல வந்து பங்கு கொள்றோம். மாசம் மாசம் நினைவு கூறுறோம், இயேசு எனக்காக மரித்தாரு, இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாரு. பாருங்க, உலகத்துல எந்த மார்க்கமும் போதிக்காத வல்லமையான சத்தியம் என்னன்னா, கடவுளே மனு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாரு, மனுஷனுக்காக மரித்தாரு, மனுஷனுக்காக உயிரோட எழும்பினாரு. உயிரோட எழும்பினது மட்டும் இல்லாம அவனை இன்னைக்கும் நடத்துறாரு, மீட்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன் மரிச்சாருன்னா, மனுஷன் சாகணும், பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷன் சாகணும், மனுஷன் செத்து மனுக்குலமே இல்லாம ஆயிருக்கணும். மனுக்குலம்னா ஹியூமனிட்டி. இந்த மனுஷங்க இத்தனை பேர் லட்ச கோடி கணக்கில் வாழ்றோம் பாருங்க உலகத்துல. ஒரு மனுஷன் கூட இந்த பூமியில இல்லாத மாதிரி ஆயிருக்கணும், பாவத்தின் சம்பளம் மரணம்னா. ஆனா அன்னைக்கே ஆதாமுக்கு அப்படி நடந்ததுன்னு வைங்க, பாவம் பண்ணிட்டான், பாவத்தின் சம்பளம் மரணம்னு அன்னைக்கு ஆதாம கொண்டிருந்தாருன்னா கதையே முடிஞ்சிருக்கும், மனுக்குலமே உருவாயிருக்காது, நீங்களும் நானும் பிறந்திருக்கவே முடியாது. ஆனா நம்மளெல்லாம் பிறக்க வச்சிருக்காரு. எப்படி பிறக்க பண்ணாரு? அவன் பாவம் பண்ணோடனே அங்கேயே தோல் உடைய கொண்டு போய் உடுத்துறாரு. அவனுக்கு எப்படி உடுத்துறாரு? அங்கேயே பலியிட்டு காட்டுறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம், நீ செத்து இருக்கணும், ஆனா உனக்கு பதிலா இன்னைக்கு ஆடு சாகுது, நாளைக்கு நீ மீட்கிறதுக்கு இயேசு வரப்ப நீ கூப்பிடு, மீட்பரை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு. பாருங்க, அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. மேசியா ஆனா வேற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. மீட்பரை கூப்பிடு, இயேசுவை கூப்பிடு, எங்களால முடியாத ஆண்டவரே மீட்பர் நீர் வந்து எங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லு. ரத்தம் சிந்ததுனாலதான் மீட்பு உண்டு. ரத்தம், பாவம் இல்லாத ரத்தம் சிந்தப்பட்டு மனுக்குலத்தை மீட்கொன்ற அங்கேயே பாடம் நடத்துறாரு. யாருக்கு? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கிளாஸ். என்னன்னா, இப்படி அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி அதனால உண்டாகிற தோல் உடைய உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன், நீ இன்னைக்கு வாழ்வ, ஆனா உனக்கு சாபம் இருக்கு. ஆனா பின்னால இயேசு வந்து எல்லா சாபத்தையும் நீக்குவார். பாருங்க, ஆதாம்கிட்ட சொல்றப்பே சொல்றாரு, உனக்கு வேர்வை என்ன பண்ணும்? சிந்தும். நிலத்து சிந்தி தான் நீ கஷ்டப்படுவ. அதே மாதிரி அந்த அம்மா சொல்றாரு, பிரசவ வேதனை கொடியதா இருக்கும், பயங்கரமா இருக்கு, இதெல்லாம் சாபம். கர்த்தரே சொல்றாரு. மனுஷன் என்ன பண்ணிடுறாரு? அவனுக்கு சாபத்தை, ஏன்னா பாவத்தினால அவனுக்கு ஏற்படக்கூடிய சாபமா மாறிடுது. ஏன்னா கர்த்தர் சொல்றதை கேட்கல. ஆனா பின்னால அந்த சாபத்துல இருந்தெல்லாம் மனுஷனுக்கு மீட்கிறாரு, மீட்பை ஏற்படுத்துறாரு. கிறிஸ்து மரிச்சு கிறிஸ்து சிலுவையில தொங்குனதுனால மனு குலத்திற்கே மீட்பு, மனு குலத்திற்கே சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு நல்ல மனுஷனா மாறுறான். அதுதான் பஸ்கா. ஒவ்வொரு வாரமும் திருவிருந்துல மாசமும் பங்கு கொள்ளும் போது நினைச்சுக்கோங்க, இயேசு எனக்காக பலியானார், இயேசு எனக்காக சாபமானார், இயேசு என்னுடைய சாபத்தெல்லாம் அவர் சிலுவையில தீர்த்துட்டார். சிகப்பு கலர்ல அந்த ரத்தம் கலர்ல திராட்சை ரசத்தை பார்க்கும்போது இயேசு எனக்காக மரித்தார் என்கிறத பாருங்க, சபை நினைவு கூற வேண்டும். அப்பத்தை பார்க்கிறப்ப இயேசு எனக்காக அடிக்கப்பட்டாருன்றத நினைவு கூறணும். பாருங்க, அதுக்கு தான் நம்ம திருவிருந்துல வந்து பங்கு கொள்றோம். அப்புறம் அப்படி பங்கு கொள்றப்ப அதனுடைய வல்லமை நம்மளுடைய உள்ளத்துல என்ன பண்ணுது? வந்து வீட்டுல, இருதயத்துல, நம்மளுடைய வாழ்க்கையிலே அது கிரியை நடப்பிக்குது. கடவுளுடைய மரணம் உயிர்த்தெழுதல் இருக்கக்கூடிய வல்லமை பாருங்க. அப்படிதான் ஒரு கிறிஸ்தவன் வெற்றியை நோக்கி போறான், இயேசுவை பிடிச்சிக்கிட்டு தான் போறான். திருவிருந்துலையும் அதுல வல்லமை இருக்கு, அதை பிடிச்சிக்கிட்டு தான் எங்க போறாங்க ஒரு கிறிஸ்தவ ஆளு. ஒவ்வொரு சவால்களையும் சூழ்நிலைகளையும் ஜெயிக்கிறான். ஏன்னா இவனுக்கு எதிராக தீய சக்தி வேலை செய்யும் போது அதுக்கு வலு இல்லாம ஆயிருது. ஏன்னா பாவமும் சாபம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப தீய சக்தி இவனுக்கு விரோதமா வேலை செஞ்சு இவனை பிடிச்சி கீழே எடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா கிறிஸ்துவாகிய பஸ்கா பலியானார் நம்புறப்ப தீமையான வல்லமைகளுக்கெல்லாம் என்ன இல்லை? அதிகாரம் இல்லை, இடம் இல்லை, அது வேலை செய்ய முடியல. போய் வேலை செய்யுது, என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுது, ஆனா என்ன பண்ண முடியல? அதுக்கு வல்லமை இல்லாதது போல் கர்த்தர் ஆக்குறாரு. பாருங்க, உங்களுக்கு விரோதமா நீங்க வேலை செய்யற இடத்துல வைங்க. உதாரணத்துக்கு நீங்க கொஞ்சம் நல்லா பண்றீங்க, பெர்ஃபார்ம் பண்றப்ப 4 பேருக்கு பிடிக்காது. நிச்சயமா நல்லா கொஞ்சம் உயர்றீங்க, நல்லா போறீங்கன்னா ஏதாவது யோசிப்பாங்க, ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அப்ப அவங்க பேசுற பேச்சு வேலை செஞ்சா என்ன ஆகும்? உங்களை பிடிச்சி ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஏதோ பேசுறான், அப்ப அது வலுப்பட்டுறதுன்னா என்ன ஆகும்? உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத மாதிரி தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும்.
4-5 பேர் பேசி 4-5 பேரோ 10 பேரோ 50 பேரோ சேர்ந்து பேசி உங்களை தடுக்க முடியலன்னு வைங்க. நீங்க அந்த சூழ்நிலையை தாண்டிட்டீங்க, சவாலை தாண்டிட்டீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு எதிராக வந்த தீமையான காரியம்லாம் உங்களை மேற்கொள்ள முடியல. ஏதோ ஒண்ணு 20 பேர் வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு உங்க இடத்துல, நீங்களும் ஒரு ஆளு, ஆனா நீங்க நல்லா பண்றீங்கன்னு உங்க பாஸ் கிட்ட போய் எதையோ திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னு வைங்க, உங்க முதலாளி கிட்ட இல்ல உங்க மேல இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்ற சமயத்துல அவர் அதை கேட்டுக்கிட்டு ஆமா ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்க, சூழ்நிலை உங்களை முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா 10-20 பேர் போய் பேசியும் அங்க ஒன்றும் பண்ண முடியல, அவர் அதுக்கு செவி கொடுக்கல. இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு இடம் கொடுக்குறாரு, நீ பண்ணுன்றாருன்னு வைங்க, அதையும் கேட்டுக்கிறாரு. அவருக்கு உண்மை எதுன்னு தெரிஞ்சு அவர் உங்களுக்கும் பரவாயில்ல நீ பண்ணுன்னு உங்களுக்கு அந்த வழியை திறந்து கொடுக்குறாருன்னா நீங்க சூழ்நிலையை ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கு எதிராக வந்த காரியங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. கர்த்தர் அப்படிதான் ஒரு காரியத்தையும் ஜெயிக்க பண்றாரு, வெற்றி அடைய பண்றாரு. பாருங்க, அப்படிதான் வியாபாரத்துல, அப்படிதான் தொழில்ல, வியாபாரத்துல போய் பேசுறப்ப வியாபாரத்தை நல்லா முடிய பண்றாரு. அவங்க நம்ம சொல்ற டேர்ம்ஸுக்கு ஒத்துக்கிறாங்க. எப்படி வியாபாரம் பண்ணணும், எந்த அளவுக்கு என்ன அமௌண்ட் கொடுப்பேன், இந்த மாதிரிதான் இந்த டீலிங் நடக்கிறப்ப பேரம் பேசுறப்ப என்ன ஆகுது, பேரம் நல்லா முடியுது, வேலை சுமூகமா நடக்குது, எல்லாம் நேர்த்தியா போகுது. அப்ப எந்த தீய சக்தி என்ன பண்ண முடியல, தீமையும் உங்களை போட்டு தடுக்க முடியல, நிறுத்த முடியல, நீங்க பாட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க. படிப்புல அதே மாதிரிதான், வேலை செய்யற இடத்துல ஒவ்வொரு இடங்கள்லயும் சவால்களையும் சூழ்நிலைகளையும் தாண்டதற்கு கர்த்தர் மனுஷனுக்கு உதவி செய்யறாரு, கூடயே இருக்கிறாரு. ஆனா அதுக்கு ஒவ்வொரு காரியம் தேவைப்படுது. மனுஷனுக்குள்ள அவன் புரிந்துக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. பஸ்காவை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு வந்திருக்கோம் பாருங்க, மன்னாவை பற்றி வந்திருக்கிறோம். எப்படி மன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த மன்னாக்குள்ள என்ன இருக்கு, மன்னாக்குள்ள என்னத்தை வச்சாரு, எதனால மன்னாவை கொடுத்தாரு, அந்த மன்னாவை எப்படி அவங்களுக்கு கொடுத்தாரு, எதனால கொடுத்தாரு, இந்த மன்னாவனால நமக்கு என்ன பிரயோஜனம். பாருங்க, பல நேரத்துல பழைய ஏற்பாடு இருக்கு, அதெல்லாம் கிறிஸ்தவங்க படிச்சு என்ன நினைச்சிடறாங்கன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க. கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு புதிய ஏற்பாடை பற்றி மட்டும் படிச்சா போதும், அது பேரே வச்சுட்டாங்க பழைய ஏற்பாடுன்னு. அந்த பக்கம்லாம் போக வேணாம்னு நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாடே என்ன பண்ண வேண்டியது இருக்குது கவனிக்கிறோம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு ரெண்டும் பேர் தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடே தவிர பாருங்க, ரெண்டுத்துல என்ன, ரெண்டும் சேர்ந்தது தான் வேதாகமும், ரெண்டும் சேர்ந்ததுதான் கர்த்தருடைய வார்த்தை. இதுல ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை இருக்கு. அப்ப இது ஏதோ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்ற சமாச்சாரம்லாம் இல்லை. இதுல என்னங்க, மண்ணா அன்னைக்கு விழுந்தது, இந்த மண்ணா வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம், நம்ம ஏதாவது பேசினா இதை பத்தி கேட்டா ஏதாவது அர்த்தம் இருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனா பாருங்க, யோசுவாவுடைய காலத்துல யோசுவா ஜெயம் எடுக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறாங்க, வெற்றி அடைகிறாங்க. பாருங்க, இவங்க முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. 11வது வசனத்துல இவங்க போன உடனே அப்பத்தை புசித்தார்களாம். புசித்த உடனே அங்க மண்ணா நின்று போயிட்டுன்னு பாக்குறோம். நல்லா அப்பமும் இதையும் சுட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தில் தானியங்களை புசித்த மறுநாளிலே மண்ணா பெய்யாமல் ஒளிந்தது. அது வரைக்கும் காட்டுல நடந்து வர்ற வரைக்கும் மண்ணா பெஞ்சிட்டு இருக்குது. ஆனா இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன இல்ல, மண்ணா பெய்யல. பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றி எப்ப நடக்குதுன்னா கானான் தேசத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான், கையின் பிரயாசங்களை எடுத்து சாப்பிடுறதுக்கு அப்புறம் தான். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் வெற்றி. பாருங்க, அது வரைக்கும் காட்டுல போறப்ப எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, மேல இருந்து தானா விழுகுது. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் வெற்றி அடைகிறதுக்கு முன்னால ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளுன்றாரு. பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு நேரத்திலையும் மனுஷனுடைய மனநிலையோட மனுஷனுடைய எண்ணங்களோட தான் பேசுறாரு. பாருங்க, கர்த்தர் எல்லாம் அவர் கடவுளுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, நீ மனதார கர்த்தரை நம்பு, என்ன நம்பு, மனதார என்ன நோக்கி பாரு, மனதார என்ன விசுவாசி, மனதார என் மேல நம்பிக்கை வை. இதுதான் கடவுளுக்கு ரொம்ப முக்கியமானது. பாருங்க, மனசார அவரை நேசிக்கிறோம். நான் செய்யற செயல்கள் அவருடைய திட்டத்தின் நோக்கத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது. எல்லாமே அவரை மையப்படுத்தி இருக்கணும்னு தான் சொல்றாரு. அப்ப இவங்களை உள்ள போய் நல்லா அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள பாலும் தேனும் ஓடுற நல்ல தேசத்துல வாழ வைக்கிறது தான் நோக்கம். ஆனா அந்த நோக்கத்துக்கு முன்னால ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படி செய்யறாரு. பாருங்க, நல்ல இடத்துக்கு கொண்டு போறாரு. பாலும் தேனும் ஓடுற தேசமா தூக்கிட்டு போறாங்க. பழங்கள் எல்லாம் 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க. திராட்சை பழங்களையும் அதை இதையும் தூக்கிட்டு போறதுக்கு நல்ல செழிப்பான ஒரு தேசம், நல்ல ஒரு தேசத்துக்கு கொண்டு போறாரு. ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா கொண்டு போகிறதுக்கு முன்னால என்ன இருக்கு, கொஞ்சம் டஃபஸ்ட் டைம் இருக்கு. பாருங்க, டஃப் டைம் இல்ல, டஃபஸ்ட் ரொம்ப லேசான கடினமான பாதை இல்ல, ரொம்ப கடினமான பாதை. அந்த பாதை வழியா தான் நடத்துறாரு. அதாவது சங்கீதக்காரன் சொல்றானே, மரண இருளில் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுன்றது போல
ரொம்ப மோசமான கடினமான பாதையா இருக்கு. ஆனா போய் சேர வேண்டிய இடம் என்ன? நல்ல இடம், கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம், நல்ல செழிப்பா விளையக்கூடிய ஒரு தேசம், நல்ல இடத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா கொண்டு போகிற பாதை கொஞ்சம் கடினமான பாதையா இருக்கு. அந்த கடினமான பாதையில பாருங்க இஸ்ரவேல் மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்ன்றதை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். இது 2 வாரம் பார்ப்போம். மன்னா விவகாரத்தையே என்ன மன்னால இருக்கு, மன்னா எப்படி கொடுக்கப்பட்டது வனாந்தரத்துல, இஸ்ரவேல் மக்கள் எப்படி கர்த்தர் கொடுத்த மன்னாவை எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எப்படி அந்த மன்னா கடவுள் கொடுக்குறாரு பாருங்க, அந்த கொடுத்த மன்னாவை இவங்க எப்படி அதை வாங்கி சாப்பிட தான் செய்யறாங்க. ஆனா இவர்களுடைய பதில் எப்படி இருக்கு அதை இன்னைக்கு பார்ப்போம். அடுத்த வாரம் மன்னா நின்று ஓய்ந்து அதுக்கப்புறம் அவங்க கையின் காரியங்கள்லாம் பிரயாசங்கள்லாம் வாய்க்கப்பட்டது, அதை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். அப்ப இந்த வாரம் மன்னா எப்படி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பாருங்க. அதுதான் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம். அந்த புஸ்தகத்துக்கு போனீங்கன்னா மன்னாவை பத்தி டீட்டெயில்டா சொல்றாரு. இவங்க எப்படி கிளம்பி வராங்க, கிளம்பி வந்து சீன் வனாந்திரத்தில் வந்து சேர்ந்தார்கள். சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இப்ப சாப்பாடு வேணும் ரொம்ப பாருங்க. சொல்றாங்க 3வது வசனத்துல, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பங்களை திருப்தியாக சாப்பிட்ட தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவோமே ஆனால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களோ என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். என்ன சொல்றாரு? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனா பரவாயில்லன்றாங்க. என்ன சொல்றாங்க? 1 வருஷம் கூட்டிட்டு வந்துட்டாரு வனாந்தரத்துல. ஆமா 1 மாசம் ஆயிடுச்சு, 2 மாசம், 2ஆம் மாதம் 14ஆம் தேதியில இல்ல, அப்ப 2 மாசம் ஆயிடுச்சு. கூட்டிட்டு வந்துட்டாரு வனாந்தரத்துக்கு. கொண்டு வந்த சாப்பாடுலாம் காலி ஆகி போச்சு. காலி ஆனோடனே பசிக்குது. இப்ப பசிச்சோடனே என்ன எங்க போகுது? இவங்க தான் விடுதலை வேணும்னு கேட்டாங்க, இவங்க தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. யாத்திராகமம் 1 அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா, ஆண்டவரே விடுதலையாக்கும், எங்களை கூட்டிட்டு போகும், இந்த எகிப்து மோசமா இருக்குது, இந்த பார்வோன் அராஜகம் தாங்கலன்னு கூப்பிட்டதெல்லாம் யாரு? இவங்க தான். ஆனா கூப்பிட்டுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் நல்ல இடத்துக்கு தான் கொண்டும் போறாரு. ஆனா பாதி வருது பாருங்க. பாதி வெளியில என்ன சொல்ல தோணுது? அழகா சொல்றாங்க, நாங்கள் என்ன பண்ணோம்? யாத்திராகமம் 16 பக்கத்திலேயே உட்கார்ந்து சாப்பிட்டோன்றான். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டில் உட்கார்ந்து அப்பங்களை திருப்தியாய் சாப்பிட்டோம். பாருங்க, எகிப்துல போய் கடினப்பட்டு வேலை செஞ்சாங்க. வேலைக்கு அடிமை மாதிரி, அடிமை தானே, அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உடல் கொடுக்கக்கூடிய உழைப்பை தாண்டி உழைப்பை கொடுக்குறாங்க, அதிகப்படியான வேலை செய்யறான். ஆனா 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு சாப்பாடு இல்லை, பசிக்குதுன்னு எது பரவாயில்லன்னு தோணுது? அடிமையாவே பேசாம இருந்திருக்கலாம், ஏன்னா சோறாவது கிடைச்சது. இப்ப சோறு கூட கிடைக்கல, வனாந்தரத்துல காட்டுல கொண்டு வந்து விட்டாருன்றான். ஒரு பகுதி இப்படி இருக்கு. 2வது பகுதி பாருங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். அங்க நான் நினைக்கிறேன் என்னாகமம் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை கொடுப்பவர் யார்? 5வது வசனம் பாருங்க. நாம் எகிப்திலே கிரய சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மாட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். பாருங்க, ஐட்டமா நினைக்கிறான். ஒன்னொன்னா பேர் சொல்லி, வெள்ளரிக்காய் ஞாபகம் வருது, வெள்ளை பூண்டு ஞாபகம் வருது, பூண்டு ஊறுகாய் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா போட்டு டேஸ்டா சாப்பிட்டோமே, இங்க கொண்டு வந்து காட்டுல விட்டாரு வனாந்தரத்துல, சாப்பிடுறதுக்கே வழி இல்லையே இதுன்ற மாதிரி. பாருங்க, கர்த்தர் நல்ல இடத்துக்கு தானே கொண்டு போறாரு. கொண்டு போற பாதை நல்ல பாதை, நல்ல தேசத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா இவங்களுடைய எண்ணத்தை பாருங்க, அந்த எண்ணத்தை தான் காண்பிக்கணும்னு விரும்புறேன். இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணம் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறப்ப பாதை கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுக்கிறான். 2 பகுதியில அழகா சொல்றாங்க, முறுமுறுப்பே அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. முறுமுறுக்கிறது தான் தப்பான காரியம் தான். பாத்திர சட்டிக்கிட்டே உட்காந்து கறியை சாப்பிடுவோம். வீட்டுல எல்லாம் சமைக்கிறப்ப பார்த்துருப்பீங்க, யாராவது ஒருத்தருக்கு அந்த குணம் கண்டிப்பா இருக்கும். டேஸ்ட் பாக்குறேன்னு பூரா கறியும் 1/4 கிலோ கறி அதுலயே போயிடும் சமைக்கிறப்ப. இதுக்குன்னே சேர்த்து வாங்கணும் 1/4 கிலோ கறி, ஏன்னா இவர் டேஸ்ட் பார்த்தே காலி பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் என்ன பண்ணணும், கறி சேர்த்து வாங்கணுன்ற மாதிரி அப்படி ஆளுங்க இவங்க. நேரம் சட்டிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டோமே. இப்ப இங்க சட்டி கொளுத்தவும் வழி இல்லை, விவசாயத்துக்கும் வழி இல்லை, காடு வனாந்திரம், கண்ணு கட்டுறதும் மரம் கூட கிடையாது. எதையாவது பறிச்சு சாப்பிடலாம், ஏதாவது கீரையை சாப்பிடலாம்னா கூட வனாந்திரம் வெறும் மண்ணு தான் இருக்கு.
அப்படிப்பட்ட இடத்துல நடந்து வராங்க. நடந்து வர்றப்ப இவங்களுக்கு என்னத்தை சமைப்பாங்க, என்னத்தை சாப்பிடுவாங்க. ஆனா கர்த்தர் ஏன் அப்படி கூட்டிட்டு வராருன்னா, கர்த்தர் காண்பிக்க விரும்புறாரு, நான் வனாந்திரமா இருந்தாலும் நான் உனக்கு போஷிப்பேன். பாருங்க, கர்த்தரோட பாயிண்ட் அதுதான். கர்த்தர் ஏன் கடினமான பாதை வழியா மனுஷங்களை நடத்துறாரு, ரொம்ப டஃப்பான சூழ்நிலைக்குள்ள ஏன் நடத்துறாரு? ஏன்னா இந்த கடினமான சூழ்நிலையிலையும் நான் உன்னை போஷிப்பேன்றதை நம்புன்றாரு. பாருங்க, என்ன நம்பு, நான் உன்னை போஷிப்பேன். எனக்கு சூழ்நிலையே மோசமா இருக்கா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, நிலைமை மோசமா இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன நம்பு, நான் போஷிப்பேன்றாரு. அப்படிதான் பண்றாரு. வனாந்தரத்திலேயே பாருங்க மன்னாவை கொடுக்கிறார். 16வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க, யாத்திராகமம் 14:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் ஞானத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் சொல்றாரு. இவன் கறி சட்டிக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டோன்ட்டு புலம்பிட்டு இருக்கிறான், ஆனா முறுமுறுக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் தான் சொல்றாரு. கர்த்தருடைய காரியம் என்னன்னா, அவர் எதை மனுஷனுக்கு வெளிப்படுத்த விரும்புறாரு, முதல்ல நான் வனாந்திரமானாலும் போஷிப்பேன், நான் வனாந்திரத்திலையும் உனக்கு என்ன பண்ண முடியும், வானத்தை திறந்து அப்பத்தை போடுவேன்ற. அவரால் முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை. பாருங்க, வானத்தை திறந்து அப்பத்தை போடுறாரு. அந்த அப்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது 11வது அதிகாரம் என்னாகமோ 7. அந்த மன்னா கொத்தமல்லி மாத்திரம், விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்துக்களை போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்து உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களாகவும் சுடுவார்கள். ஏன்னா விழுகிறது ஒரு மாதிரி கொத்தமல்லி மாதிரி விழுகுது, வெள்ளையா விழுகுது போல வானத்திலிருந்து. ஏன்னா வழியே இல்லை உங்களுக்கு, போஷிக்கிறதுக்கு எங்க இருந்து போஷிச்சாகணும், வானத்திலிருந்து தான் போஷிச்சாகணும். கர்த்தர் வானத்தையே திறக்கிறாரு, கொத்தமல்லி மாதிரி போடுறாரு. அதை கொண்டு வந்து பொறுக்கி இவன் அரைச்சு அதை மாவாக்கி அதை சுட்டு அப்பமா என்ன பண்றான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, வனாந்திரமா இருந்தாலும் நான் வனாந்திரத்துல வானத்தை திறப்பேன். பாருங்க, அவரு டஃப், இதுக்கு மேல வழியே இல்லைங்க, இதுக்கு மேல பாதையே இல்லை, வாழவே முடியாது. அப்படி ஆயிடுச்சா? கர்த்தரை நம்புங்க, அவர் வனாந்திரமா இருந்தாலும் பாதைகளை உண்டாக்குவார். செங்கடலா இருக்கிறப்பயே செங்கடலே புலந்தாரு ரெண்டா. கடல் நடுவுல வழியை உண்டாக்குன மாதிரி நம்ம டஃபஸ்ட் சிச்சுவேஷன், மோசமான சூழ்நிலைகளுக்கு நடுவுல கர்த்தர் பாதைகளை உண்டாக்குறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அவர் வாசலை திறக்கிறாரு, கடினமான சூழ்நிலை எல்லாம் கூட வாசலை ஓபன் பண்றாரு. ஒண்ணுமே இல்லைங்க, பொருளாதாரத்துல இப்படி மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னா கூட, பொருளாதாரத்துல நெருக்கடியில இருந்தா கூட அவர் வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவார். பாருங்க, எலியாவுக்கு தீர்க்கதரிசிக்கு காக்கா வருது. ஏதாவது ஊர்ல காக்கா வந்து சாப்பாடு கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? காக்கா சாப்பாடு வச்சா பிடிச்சிக்கிட்டு ஓடும். 10 பேர் 10 காக்கா வரும், மாத்தி மாத்தி சண்டை போட்டு இவங்களுக்குள்ளதான் சாப்பாடுற டிஸ்ட்ரிபியூஷன் சண்டை நடக்கும், எப்படி பங்கு போடுறதுன்னு. ஒரு சில நேரத்துல இப்போ கொஞ்சம் காக்கா பக்கத்துல வராது, 1-2 வரும், இது பெரிய காக்கா போனதுக்கு அப்புறம் அடுத்ததெல்லாம் வரும். இந்த மாதிரிதான் அவங்களுக்குள்ள டீலிங் நடக்கும். ஆனா காக்கா கொண்டு வந்து அப்பத்தை கொடுக்குது, சாப்பாடை கொடுக்குது தீர்க்கதரிசிக்கு, கொண்டு போய் ஆற்றங்கரையில ஒளிஞ்சு கிடக்குறாரு. அதனால கர்த்தர் நினைச்சா வனாந்திரமா இருந்தாலும் சரி, பஞ்சமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை போஷிப்பார். அதான் வாசிக்கிற பாருங்க, சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவர. கர்த்தரை தேடுற ஒரு ஆளுக்கு ஒரு நன்மையும் பார்க்கறது குறைவா இருந்த மாதிரிதான். பார்க்கறதுக்கு என்னங்க குறைவானாங்க இருக்கு, குறைவு வராதுன்றீங்களே, பார்க்கறது குறைவாதான் இருக்கு. ஆனா உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதை கானான் தேசத்தை போல பாலும் தேனும் ஓடுற ஒரு நல்ல பாதை. அதனாலதான் என்ன இருக்கு இப்ப பாக்குறதுக்கு, ஐயோ என்னங்க குறைவா இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, என்ன நாங்க எகிப்திலேயே அடிமையா இருந்தப்பயே நல்லா இருந்தோமே, பேசாம அடிமையாவே இருந்திருக்கலாமோன்னு இஸ்ரவேல் மக்கள் சொல்றது போல நிலைமை இருக்கு. அதான் சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தடைகளும் அவங்களுக்கு கஷ்டங்களும் கொஞ்சம் அதிகமாவே வருது. இப்படிதான் என்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஞானஸ்நானம் புதுசா எடுக்கிறவங்க கிட்ட இவர் சொல்லுவாராம், 3 மாசம் உங்களுக்கு என்ன இருக்கும், ஞான பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். அப்புறம் நான் கேட்டேன், சரி 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு பழகிரும். இதை சொல்றதுக்கு ஒரு பாஸ்டர்
இதை சொல்றதுக்கு ஒரு சர்ச்சு 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பழகிருமா? அது இல்லை கிறிஸ்தவ சுவிசேஷம். கிறிஸ்தவ சுவிசேஷம் என்ன? நீ ஞான ஸ்நானம் எடுத்து கடவுளுக்குள்ள வந்ததுக்கெல்லாம் உனக்கு பிரச்சனை வரதான் செய்யும், பாடு வரும். ஆனா கர்த்தரும் கூட இருந்து உன்னை நல்ல பாதைக்கு நேரம் கொண்டு போவாரு பாருங்க. அதை சொல்றதுதான் சபை, அதை சொல்றதுக்கு தான் பைபிள், அதை சொல்றதுக்கு தான் பாஸ்டர். என்னன்னா பிரச்சனை வருது, சவால் வருது, சேலஞ்சஸ் வருது, மோசமான சூழ்நிலைகள் வந்து தாக்குது. ஏன்னா இப்பதானுங்க கடவுளுக்குள்ள வந்தேன், ஒழுங்கா கோயிலுக்கு போலான்னு நினைச்ச உடனே பிரச்சனை வருது. கோயிலுக்கு போலான்னு நினைச்ச உடனே நீங்க நல்ல பாதைக்கு நேரா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நல்ல பாதைக்குள்ள போனீங்கன்னா தடை வரதான் செய்யுது. அந்த தடைய கர்த்தரே கூட இருந்து உங்களை தாண்ட பண்ணி கானான் தேசம் மாதிரி ஆசீர்வாதமான இடத்துக்கு நேரா கொண்டு போவாரு பாருங்க. அதை தான் சொல்லணும். புது ஆளுங்கிட்ட, கஷ்டத்தோட இருக்கிறவங்க கிட்ட கர்த்தர் அப்படிதான் பண்ணவும் செய்யறாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு அப்படித்தானே பண்றாரு. அப்ப நமக்கும் அப்படித்தானே பண்ணணும். அதை பண்ணுறதுக்காக தானே கோயிலுக்கு வரோம். அதை பண்ணலைன்னா எதுக்கு இங்க வந்து கோயிலுக்கு வரணும், பிரசங்கத்தை கேட்கணும், எதுக்கு பாட்டை பாடணும், எதுக்கு ஆராதிக்கணும்? அவர் பண்ணுவாருன்றத தைரியமா நம்பி அதை சொல்லணும். அவர் அப்படியே செய்கிறவராகவும் இருக்கிறார், அவர் செய்யவும் செய்யறாரு. அப்ப வனாந்தரமானாலும் என்ன பண்றாரு? போஷிப்பாரு. 1. 2வது பாருங்க, யாத்ராகமம் அதே 4வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க, என்ன சொல்றாரு? 6ஆம் நாளிலோ பாருங்க என்ன சொல்றாரு? 6வது நாள்ல அவர்கள் நாள்தோறும் சேர்த்து வைக்கிறதை பார்க்கிலும் 7வது நாள்ல இரட்டத்தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவீர்கள். பாருங்க, இங்க இந்த பகுதியில சொல்லப்படல. ஓய்வு நாள் அன்னைக்கு மற்ற பகுதியில் இருக்கு, ஆனா இன்னைக்கு அதை காண்பிக்கல. என்ன அதை சொல்லிடுறேன் சுருக்கமா. என்னன்னா ஓய்வு நாள் 7வது நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை. 7வது நாள் என்ன பண்ணாதுன்னா மன்னா வராது. 6 நாள் தான் மன்னா வரும். 6வது நாள் என்ன பண்ணிடணும்? 2 தடவை 7வது நாளுக்கும் சேர்த்து எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு 7வது நாளுக்கு உண்டானதை சாப்பிடணும். அதே மாதிரி மறுபடி நீங்க மற்ற நாட்கள்லாம் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த மன்னா என்ன ஆயிருமா? கெட்டு போயிடும். நீங்க என்னைக்கு சேர்த்து வைக்கணும்னா 6வது நாள் மட்டும்தான் சேர்த்து வைக்கணும், மற்ற நாள்லாம் அதை சேர்த்து வைக்க கூடாது. அதனாலதான் 4வது வசனம் முடியறப்ப சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நீ சேர்த்து வைக்கணும், அதனாலே அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதிப்பேன். என்ன சொல்றாரு? நீ நான் சொல்றபடி கேட்கறியா இல்லையா? நியாயப்பிரமாணம் என்ன? கர்த்தருடைய சட்டத்திட்டம், கட்டளைகள். இப்ப சொல்றாரு, வனாந்திரத்திலேயே நான் உன்னை போஷிப்பேன், மன்னாவை கொடுப்பேன், மன்னா வரும். ஆனா 6வது நாள் 2 மடங்கு எடுத்து வை, மற்ற நாள்லாம் எடுத்து வைக்காத. மற்ற நாள்லாம் எடுத்து வச்சா கெட்டுரும். 6வது நாள் எடுத்து வை, 7வது நாளுக்கு சேர்த்து வச்சுக்கோ. இதை நீ கரெக்டா பண்றியா இல்லையான்னு உன்னை சோதிப்பேன்றாரு. பாருங்க, வனாந்தரத்துலயும் டாஸ்க் டெஸ்ட். எப்படி மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறானா இல்லையான்றத பாக்குறாரு. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறப்ப ரொம்ப கடினமா தான் இருக்கு. என்னங்க இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஒன்னும் சோத்துக்கே வழி இல்லை. திடீர்னு ஒரு நாள் மண்ணா வராம போயிடுச்சுன்னா பாருங்க, நம்பிக்கையே இல்லைல்ல. என்ன நம்பிக்கை இருக்கு? ஏதாவது சைன் போட்டு கொடுத்துருக்காங்களா என்ன? இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி மண்ணா வந்துடும், கரெக்டா கொடுத்துருவோம், அப்படி இல்லைன்னா போய் நீங்க கேஸ் போட்டு ஏதாவது பார்த்துக்கலான்னு அப்படிலாம் நம்பி ஒன்றும் கிடையாது. காடு வனாந்தரம், ஒன்றும் நேரம் பார்த்தா வானம் தெரியுது, வானத்துக்குள்ள கடவுள் இருக்காரு, அவ்வளவுதான். அவரு மோசே மூலமா பேசுறாரு, பேசி சொல்றாரு, இதை நீ மற்ற நாள்லாம் சேர்த்து வைக்காத, சேர்த்து வைக்காம 6வது நாள் மட்டும் சேர்த்து வை. பாருங்க, இதுக்கு அவங்களுக்கு ஷூரிட்டியே கிடையாது நம்புறதுக்கு. எப்படி நம்ம வர்றப்பெல்லாம் எல்லாம் வாரி வச்சுக்கிட்டா தானே, திடீர்னு ஒரு நாள் மறந்துட்டாருன்னா கொடுக்காம அப்படி என்ன வந்துடும்ல. எனக்கு இன்னைக்கு மறந்துட்டாருன்னா அப்போ கொஞ்சம் எல்லாம் நல்லா பேக் பண்ணி டப்பா டப்பா வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டா திடீர்னு மறந்துட்டாருன்னா அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உன்னை சோதிக்கிறேன், நான் ஒரு நாளும் உன்னை மறக்கிறது இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, நான் உறங்கவும் மாட்டேன், தூங்கவும் மாட்டேன், உன்னதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ நான் சொல்றபடி செய்றியான்னு நான் பாக்குறேன்றார். அதான் இங்க 4வது வசனத்துல, அதனாலே அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ மாட்டார்களோ என்று அவர்களை நான் சோதிப்பேன். நான் சோதிக்கிறேன், நீ தைரியமா என்ன நம்பு. அதான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதுல, அவர் தூங்குறது கூட இல்லையா. நம்ம தூங்குறப்ப நம்ம மேல வாட்ச்ஃபுல்லா இருக்காரு, நம்ம தூங்குறப்ப நம்ம மேல கவனமா இருக்காரு, நம்ம தூங்குறப்ப நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அதான் சொல்ல, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குறது இல்லை. நம்ம தூங்குறோம் நிம்மதியா, எப்படி தூங்குறோம்? ஜோம் பண்ணிட்டு, ஆண்டவரே வீட்டை பார்த்துக்கோங்க, இருக்கிற பொருளை பார்த்துக்கோங்க,
இதெல்லாம் சபையை பார்த்துக்கோங்க, ஆளுங்களை பார்த்துக்கோங்க, எல்லாம் எங்களை குடும்பங்களை பார்த்துக்கோங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? தைரியமா தூங்குறோம். ஆனா அவர் தூங்காம நமக்காக பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு. அவர் பாதுகாக்கலன்னா வாட்ச்மேனே போட்டு பாதுகாத்தா கூட என்ன ஆயிருது? போயிருது. ஒரு சில இடத்துல பாருங்க, நீங்க திறந்து வச்சுட்டு போனா கூட ஒன்றும் ஆகாது. ஆனா பத்திரமா பூட்டி வச்சு வாட்ச்மேன்லாம் போடுங்க, போட்டு அப்பதான் கரெக்டா பிளான் பண்ணி திருடிட்டு போயிடலாம். ஆனா அவனுக்கு தெரியுது, கர்த்தர் பாதுகாக்கலனா, கர்த்தர் ஒரு மனுஷனை பாதுகாக்கலனா நிச்சயமா என்ன பண்றது இல்ல, பாதுகாப்பு வர்றதே இல்லை. பாருங்க, அதான் சங்கீதம் 127வது சங்கீதத்துல இருக்கு பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 127. யா பாருங்க, அதான் சொல்றாரு, கர்த்தர் நகரத்தை காவாராகில். கர்த்தர் நகரத்தை பாதுகாக்கலன்னா காவலாளர்கள் விருத்திருக்கிறது விருதா? அர்த்தம் இல்லை, அது வேஸ்ட். கர்த்தர் பாதுகாக்கலன்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை பாதுகாக்கணும்னு நினைக்கலன்னா நீங்க என்னதான் ஆளுங்களை போட்டு பாதுகாத்தா கூட பாதுகாக்க முடியாது. பாருங்க, இஸ்ரவேல் இயேசுவை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க, போய் ரோம பேரரசனுடைய முத்திரையெல்லாம் போடுறாங்க, வாட்ச்மேன் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க, காவலர்கள் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. ஆனா இயேசு உயிரோட எழும்புனத எந்த காவலர்களும் பார்க்கல. எப்படி உயிரோட எழும்பி போனாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப கர்த்தர் பாருங்க, காவலர்கள் எல்லாம் தாண்டி வேலை செய்யறாரு. அப்ப கர்த்தருக்கு என்ன தேவையில்ல? அவருக்கு பாதுகாப்பு தேவையில்ல, அவருக்கு ஒன்றும் தேவையில்ல. அவர் தான் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நான் என்னாலும் நான் உன் மேல கவனம் உள்ளவனா இருக்கிறேன்றாரு. நான் தூங்குறதும் இல்லை, உறங்குறது இல்லை, உன் மேலே மைண்ட்ஃபுல்லா இருக்கிறேன், உன் மேலே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், வாட்ச்ஃபுல்லா இருக்கேன், உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், உன் மேல கண்ணும் கருத்துமா இருக்கேன்றார் அவரு. அதனால நான் ஒரு நாள் மண்ணா கொடுக்காம போயிருவேன் நினைக்கிறேன். பாயிண்ட் அதுதான். நான் ஒரு நாள் மண்ணா கொடுக்காம போயிருவேன் நினைக்காத. எல்லாம் கரெக்டா உனக்கு வர வேண்டியது கரெக்டான நேரத்துல வந்துடும். நீ என்ன நம்புறியான்னு நான் சோதிப்பேன்றாரு. மண்ணாவை கரெக்டா எடுத்து வச்சு நான் சொல்ற மாதிரி செய்றியா? பாருங்க, நம்புகிறதற்கு நம்பிக்கையே சுற்றி இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன நம்புன்றாரு. வனாந்திரமா இருக்கு, ஒன்றும் இல்லை நம்புறதுக்கு, ஆனாலும் என்ன நம்பு, நான் என்ன பண்ணுவேன், உன்னை போஷிப்பேன்றாரு. அப்படிதான் போஷிக்கிறாரு மண்ணாவை. பாருங்க, இப்படி போஷித்து கூட்டு போகிறப்பதான் என்ன கேட்கறாங்க, என்ன 11க்கு வாங்க, அதுல கறி வேணும்னு கேட்கறாங்க. பாருங்க, சொல்றான் கொத்தமல்லி எல்லாம் எப்படி இருக்குது, அது மூத்து, அதை ஒன்றும் சாப்பிட்டுலாம் பிரயோஜனம் இல்லை. 9வது வசனம் பாருங்க, மன்னா வந்து விழுன்றாங்க. 10, அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடாரங்களில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். என்ன சொல்லி அழுகிறாங்க? எங்களுக்கு கறி இல்லைன்னு சொல்லி அழுகிறான். பாருங்க, இவர் வனாந்தரத்துல போஷிக்கிறேன்னா சொல்லிட்டாரு கர்த்தர். வனாந்தரத்துல போஷிக்கிறாரு, அவனுக்கு மன்னாவை கொடுக்குறாரு, உன்னை சோதிப்பேன் எல்லாம் சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் வனாந்தரத்துல நடந்து போகிறப்ப இன்னும் என்ன நடக்குது பாருங்க. வனாந்தரத்துல மன்னாவினால் மட்டும் இஸ்ரவேல் மக்களை போஷிக்கல, இவன் என்னென்ன கேட்கறானோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் பக்கத்துல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கல. பிரச்சனை அங்கதான் இருக்கு. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை பார்த்து கேட்கிறப்ப பாருங்க, மோசேக்கு கோபம் வர்ற மாதிரி நடந்துக்கிறாங்க, கர்த்தருக்கு கோபம் வர்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் கேளுன்றாரு, நீ என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன்றாரு. ஆனா இவங்க கேட்கிற முறை தான் தப்பா இருக்கு. பாருங்க, இன்னைக்கு சபை நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறப்ப கர்த்தரிடத்துல எப்படி கேட்கிறது. காடா இருந்தாலும் மன்னாவை கொடுக்குறாரு, வனாந்திரமா இருந்தாலும் நான் சொல்றபடி நீ செய், நான் உனக்கு மன்னாவை கொடுப்பேன், போஷிப்பேன்றாரு. ஆனா நீ கறி வேணும்னு கேட்டா கூட கறியும் காட்டுல கொடுப்பாரு. பாருங்க, அப்பத்தை கொடுத்து மன்னாவை கொடுத்து அப்பத்தை கொண்டு வர வைக்கிறதுக்கு அவரால் முடியும்னா கறியை கொண்டு வர வைக்க முடியாதா? நிச்சயமா முடியும். ஆனா இவனுக்கு இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, வெறும் மன்னாவை சாப்பிட்டே எங்களுக்கு போர் அடிக்குது, ஒரே முறுமுறுப்பு, ஒரே புலம்பல். பாருங்க, அதை புலம்புனோடனே மோசேக்கு என்ன வருது? கோபம் உண்டது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியேனுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? என்ன சொல்றான் ஆண்டவரே, இவ்வளவு பேர் கறி கேட்கறானே காட்டுக்குள்ள, நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு பேருடைய பாரத்தையும் கொண்டு வந்து என் மேல சுமத்திட்டீரே, உங்க கண்ணில் எனக்கு கிருபை இல்லாம போயிருச்சேன்றான். சொல்றாரு 12, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீர் இவர்களை முளை உண்ணுகிற பாலகன் தகப்பனை சுமந்து கொண்டு போவது போல, நீ இவர்கள் முளை உண்ணுகிற பாலகன் தகப்பன் சுமந்து கொண்டு போகிறது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது
நானா இவங்களெல்லாம் பெத்தேன், இவங்களை எப்படி தூக்கிட்டு இவங்க வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போறதுன்னு கர்த்தரை பார்த்து புலம்புறாரு. புலம்பிட்டு பாருங்க 13, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று என்ன அழுகிறார்களே. பாருங்க, அழுகிறான் வனாந்தரத்துல. எனக்கு இறைச்சி, குழந்தைங்க அழுகிற மாதிரி. அதான் முன்னால வாசிச்சோம் பாருங்க, கறிச்சட்டி பக்கத்திலேயே உட்காந்து சாப்பிட்டோம், வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டை சாப்பிட்டோம், நல்லா டேஸ்டா சாப்பிட்ட ஆளுங்க வேற. ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப டவுன் கிரேட் ஆகுறதுக்கு. நல்லா இருந்தாச்சு, நல்லா இருந்த ஆளுங்களை பாருங்க, அவங்களை நீங்க டவுன் கிரேட் பண்ணவே முடியாது. கஷ்டப்பட்டா கூட அவங்களுக்கு என்ன கேட்பாங்க, இந்த வசதியோட இருந்தா பரவாயில்லன்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க பாருங்க. கேட்கறது தப்பு இல்லை, அந்த வசதியோட இருக்கணும்னு. ஆனா எப்படி கேட்கணும்ன்றதுதான் விஷயம். கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்ட கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கர்த்தர் மனுஷன் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறாரு, அவனை ஆசீர்வதிக்கணும்னு தான் நினைக்கிறாரு, அவன் மேல கரிசனையா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ஆனா எப்படி கேட்கணும்னு சொல்றாரு பாருங்க. இவங்க கர்த்தருக்கே கோபம் ஊட்டுற மாதிரி கேட்கறான், போய் கர்த்தரையே கோபப்படுத்துறான், எரிச்சலை உண்டாக்குறான். போய் அழகா கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்திருக்கிறீரு, நடத்தி போயிட்டு இருக்கிறீரு, கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுற நல்ல தேசத்துக்கு எங்களை கொண்டு போறீரு, கறி சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு, ஏதாவது சப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருந்தா அவர் நீட்டா அழகா ஏதாவது ஒரு வழி திறந்திருப்பார் அவரு. அதை விட்டுவிட்டு ஒரே முறுமுறுப்பு, மோசைய கோவப்படுத்துறது, கறி வேணும்னு அழுதா என்ன பண்றது பாருங்க, பிள்ளைங்க அழுகிற மாதிரி. இப்ப ஒரே அழுக. அதான் சொல்றாரு 14வது வசனம், மோசே சொல்றாரு, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய், எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, ஆனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். மோசே எந்த நிலைமைக்கு போயிட்டான் பாருங்க. ஆண்டவரை என்ன முடிச்சிருங்க ஆண்டவரை, இவனுங்க இத்தனை பேரை என்னால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, சமாளிக்க முடியல, இவனுங்க பாரம் எல்லாம் மோசமானதா இருக்கு, அதனால நீங்க இவங்களை முடிச்சிருங்க, என்ன முடிச்சிருங்கன்றான். அப்ப சொல்றாரு, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்கு உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன் கர்த்தர் சொல்றாரு. கொஞ்சம் மூப்பர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி உன் மேல இருக்கிற ஆவியை நான் அவங்க மேல வைக்கிறேன், கொஞ்சம் ஆளுங்கள் எல்லாம் பாரத்தெல்லாம் லகுவாக்குறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க 31வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. என்ன பண்ணிட்டாரு பாருங்க, ஃபுல்லா காடையை கொண்டு வந்து கொட்டிட்டாரு. எங்க ஒரு பக்கம் பிரயாணம் பண்றதுக்கு முன்னால ஃபார்வர்டு டிராவல் பண்ணி போனோம்னா ஒரு நாள் நடக்கக்கூடிய தூரம் அளவுக்கு காடை கிடக்குதான், பின்னால திரும்பி போனோம்னு நினைச்சா கூட எகிப்துக்கு காடைக்கு மேலதான் மிதிச்சு போனோம். எவ்வளவு உயரம் இருக்குதான் பாருங்க, 2 முழம் உயரம் விழுந்து கிடக்குதான். கறி வேணும் தானே அழுத, இந்தா புடின்றாரு, வச்சுக்கோ, எவ்வளவு கறி வேணும் சாப்பிடு, இதுக்கா இந்த ஆர்ப்பாட்டம்ன்றாரு. கொண்டு வந்து அவர் நினைச்சாருன்னா பாருங்க பண்ணி. அப்புறம் 32, அப்பொழுது ஜனங்களை எழுப்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை பாருங்க, காடை இப்படி வந்து கிடக்குது, இவன் சேர்த்து வைக்கிறான். சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, தேவைன்னா போய் அதை எடுத்துக்கலாம், அதான் நடக்கிற தூரம் எல்லாம் கிடக்குது. இவன் போய் கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவில் இருக்கிற இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். பாருங்க, வனாந்தரத்துல நடத்துறாரு, உனக்கு என்ன பண்ணாலும் என்ன வேணாலும் கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுக்கிறாரு. ஆனா அந்த மாதிரி உணர்வு இல்லாம இருக்கிறப்ப என்ன வந்துருது, மகா வாதையால் வாதிக்கிறாரு. பாருங்க, கர்த்தர் நினைச்சாருன்னா வனாந்தரத்துல கூட என்ன பண்ண முடியும், போஷிக்க முடியும், உங்களுக்கு கறி வேணாலும் கொடுக்க முடியும். அதுதான் இங்க பாயிண்ட். கறி என்னது, லக்ஸரியஸ் ப்ராடக்ட் மாதிரி ஆயிப்போச்சு, பிரீமியம் ப்ராடக்ட் மாதிரி அன்னைக்கு காட்டுக்குள்ள. யாரு கொண்டு வந்து கறியை கொடுக்கறது, வழியே இல்லை. எங்க இத்தனை ஆடை பிடிக்கிறது, எத்தனை மாடை பிடிக்கிறது, எப்படி இத்தனை பேருக்கு காட்டுக்குள்ள மரம் கூட இல்லை, ஒன்றும் இல்லை, வெட்ட வெளி மண்ணு பாலைவனம். அந்த பாலைவனத்துக்குள்ள இவனுக்கு எங்க கொண்டு வந்து ஆட்டை பிடிக்கிறது மாடை பிடிக்கிறதுன்ற மாதிரி இருக்கு. ஆனா கர்த்தர் ஒரு காத்து அடிக்க பண்ணாரா, காடை எல்லாம் கிளம்பி வந்து இங்க வந்து விழுந்துருச்சு. 2 முழம் உயரம், ஒரு நாள் பிரயாணம் மட்டும் 2 பக்கம் ஒரு காப்பு சுத்தி இருக்கு.
கர்த்தர் அப்படி கொண்டு வந்து கொட்டுறாரு. அவர் நினைச்சாருன்னா வனாந்தரத்துல என்ன பண்ண முடியும்? போஷிக்க முடியும். உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவும் கொடுக்க முடியும். கரியவே கொண்டு வந்து கொட்டுறாரு. கரியனை எங்கங்க வாங்க முடியாதுன்ற மாதிரி இருக்கு நிலைமை. அதையே கொண்டு வந்து கொட்டுறாரு. அப்ப கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. மன்னாவையும் கொடுக்க முடியும், அவரால கரியையும் கொடுக்க முடியும். ஆனா கவனம் எதுக்கு மேல இருக்கணும்? கர்த்தர்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும் பாருங்க. ஏன்னா பிரச்சனை என்ன? ஏன் அவர் கோவம் வந்துச்சு? ஏன் மகாவாதையால் வாதிக்கிறாருன்னா கேட்க வேண்டிய விதத்துல கேட்கல பாருங்க. இவ்வளவு கரியை கொண்டு வந்து போடுறாரு. அவருக்கு கேட்கிற மாதிரி கேட்டா கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பாரு. செங்கடலை தாண்ட பண்றாரு. இவங்களை வனாந்திர வழியா நடத்திட்டு வர்றாரு. மன்னாவை கொடுக்குறாரு பாருங்க. இவனை நல்ல பாதைக்கு நேரா கொண்டு போய் விடணுன்றது தானே கொண்டு வராரு. கானான் தேசம் ஒரு நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம். அதான் வசனம் சொல்லுது, நீ கட்டாத வீடுகள்ல நீ குடியிருப்ப. ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போற, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன், நல்ல இடத்துக்கு தான் கொண்டு போறேன்றாரு. அப்ப நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறப்ப கொண்டு போற ஆளையே திருப்பிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது? முறைக்க கூடாது. ஒரு சிலர்லாம் பாருங்க, ஏன் நீங்க யாரோ ஒருத்தர் உதவி பண்ணி அவர் ஏணியில ஏத்தி விட்டுட்டு இருப்பாரு. அவரையே போட்டு மிதிச்சு ஏணியோட கீழே விழுவான் பாருங்க. அந்த மாதிரி கதை இது. ஏத்தி விடுறதுக்கு நாளைக்கு ஆளே இருக்காது. இவர் தாங்க, அவன் நினைச்சுக்குவான் இவர் ஏதோ பகையாளிங்க. ஆனா அவர் தான் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களை நல்லா ஆக்கிட்டு இருப்பாரு, முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. நல்லா உதவி செய்யற ஆளுங்களே நம்ம ஆளுங்க கவனிச்சிருப்பீங்களா? ஏதாவது பண்ணுவாங்க போட்டு அவங்களதான் இவங்க நினைச்சுக்குவாங்க தப்பான ஆளுனா. அவர் தான் இவங்களுக்கு உதவியே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவங்க தான் உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுங்களுக்கு புரியாது, யார் உதவி பண்றானே தெரியாம ஏத்தி விடுற ஆளையே என்ன பண்ணுவாங்க? என்னங்க நான் இவர் சொல்லுவார், நான் இவன் நல்லது பண்றேன் எவ்வளவோ, அதை புரிஞ்சுக்கிறானா பாரு. அந்த மாதிரி எனக்கு கர்த்தர் தான் கூட்டிட்டு போறாரு நல்ல இடத்துக்கு, ஆசீர்வாதமான இடத்துக்கு, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு. அவர் கூட்டிட்டு போகிறப்ப அவர் சொல் பேச்ச கேட்டு போனாலே என்ன வந்துருது பாருங்க, ஆசீர்வாதம் தேவையெல்லாம் வருது. மண்ணா வருது, வயிற்றுக்கு ஒன்றும் குறை இல்லை, சாப்பாட்டுக்கு குறை இல்லை. கறி வேணும்னாலும் கறியே கொடுக்குறாரு. அவரால் கொடுக்க முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை எப்படி இருக்கோ, வனாந்திரமான பாதையா இருக்கு, கஷ்டமான நிலைமையா இருக்குன்னா கூட மேல கவனத்தை வைங்க. அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். அவரால் செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. வானத்தை திறந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவாரு, காற்று அனுப்பி காடையை கொண்டு வந்து போடுவாரு பாருங்க. சோறு வேணும்னா வானத்தை திறப்பாரு, கறி வேணும்னா காத்து அனுப்புவாரு பாருங்க. அவருக்கு சொன்னாதான் இதெல்லாம் வேலை செய்யும். நம்ம சொன்னா வேலை செய்யாது. நம்ம என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் செய்ய வைக்கவே முடியாது. நம்ம வானத்தையும் திறக்க முடியாது, நம்ம காத்து அனுப்பி காடையும் கறியையும் கொண்டு வர முடியாது. ஆனா கர்த்தர் நினைச்சாரானால் நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவரால் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய முடியும். உங்க நிலைமைகள்ல, உங்க சூழ்நிலைகள்ல, உங்க வாழ்க்கையில கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவர் உங்களை வெற்றி அடையக்கூடிய நல்ல பாதைக்கு நேராக தான் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. பார்வைக்கு நம்புறதுக்கு அப்படி இல்லாத மாதிரியே இருக்கு இஸ்ரவேல் மக்கள் மாதிரி. கர்த்தர் ஒரு நாள் மன்னாவை ஸ்டாப் பண்றாருன்னா என்ன பண்றது? இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அவர் சுவிட்ச் போட்டா மன்னா வருது, சுவிட்ச் ஆஃப் மண்ணா நின்று போறதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. அதனாலதான் எடுத்து சேர்த்து வச்சு அதை அழுகி போயிருது. கர்த்தரை நம்ப முடியல இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆனா நாம் கர்த்தரை நம்புவோம். ஏன்னா நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதோடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை வெற்றி அடையக்கூடிய நல்ல பாதைக்கு நேராக தான் கொண்டு போறாரு பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, அது நல்ல பொருளாவே இருக்கலாம். என்னங்க இதெல்லாம் வீட்டில் சொல்லுவாங்க, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் வச்சு இருக்கிறத வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஆனா உங்களுக்கு வேணும்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க, அவர் வானத்தின் பலகணிகளை அவர் திறப்பாரு. போட்டு பசங்களை பாருங்க, வளர்ந்து வர்றப்ப பைக்கை வாங்கித்தா, காரை வாங்கித்தா, அதை வாங்கித்தான்னு ஒரே அப்பா அம்மாவை போட்டு அதையும் வாங்கி, பைக்லாம் 2 லட்சமா இருக்கும். பைக்கு பக்கத்திலே போக முடியாது நம்ம, அப்படி இருக்கும். ஆனா எப்படிதான் கட்டி ஒரே அழுகையா இருக்கும். ஆனா யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இதை நீங்க கொடுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க போஷிங்க, எனக்கு வானத்தின் பலகணிகளை நீங்க திறந்து நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னா அவர் என்ன பண்றாரு? உதவி பண்றாரு. பிள்ளைங்களுக்கு பண்ற மாதிரியே பெற்றோர்களுக்கும் பண்றாரு, எல்லாருக்கும் பண்றாரு. இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நினைச்சாருன்னா ஆசீர்வாதங்களை அவர் வானத்திலிருந்து வர்ஷிக்க பண்ணுகிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆக அவர் நடத்துற நல்ல வெற்றி அடையக்கூடிய நல்ல பாதைக்கு நேரா அவரையே நம்பி
நம்ம பிரயாணம் பண்றோம். நம்ம பிரயாணம் வெற்றி அடைய பண்ணுகிற இயேசுவை நம்பி முறுமுறுக்காம நிதானத்தோடு கஷ்டமான பாதையிலையும் அவரை நோக்கியே நம்ம நகர்றோம். அப்படிதான் வாழ்க்கையை நகர்த்துறோம். இன்னைக்கு ரொம்ப இப்படி இருக்கு, கேட்கக்கூடாத செய்தி இன்னைக்கு கேட்டோமே, வாழ்க்கை ஒரே ட்ரையா இருக்கு, எதுவும் மோசமாவே இருக்கு, ஆனா நடக்க வேண்டியதெல்லாம் ஏதோ நடந்துருது, அப்படி போகுது இப்படி போகுது, ஆனா பெருசா ஒன்றும் நடக்கலையே. என்ன மாதிரி நிலையா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கேளுங்க. இதை நினைச்சுக்கோங்க, அவர் வானத்துல வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்தாரு, இவங்க கேட்கிறப்ப கரியையும் கொடுத்தாரு. அப்படின்னா அவருக்கு இன்றைக்கு நீங்கள் கேட்பதை அதிகப்படியாக செய்ய முடியும். நீங்க கேட்கறதையும் கொடுக்க முடியும். அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தாருன்னா இன்னைக்கு உங்களுக்கும் கொடுப்பாரு. கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆக அவரையே தொடர்ந்து நம்புவோம். மீதி இருக்கிற காரியத்தை அடுத்த வாரம் தொடருவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.